புதையுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். சென்னையோட ரொம்ப ஒரு ஐகானிக்கான பகுதியில் நிற்கிறோம். மெரினாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை எனக்கு பின்னாடி இருக்கு. நிறைய மெமரிஸ் வந்துட்டு போகுது. ஏன்னா பல திரைப்படங்களை இந்த சிலையை பார்த்துருப்போம். அண்ட் பல உழைப்பாளிகளுடைய ஒரு சின்னமாக தான் இந்த சிலை வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கப்படுது. அதுவும் May 1 இன்னைக்கு இங்கே நின்று பேசுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புதையுகம்ல May 1 சிறப்பான நிகழ்ச்சி தான் இது. ஸோ வெல்கம் டு லாபமா பாரமா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால ஒரு விலைவாசியை நிர்ணயிக்கவே முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் எடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு தங்க விலை தடால்னு ஏறிடுது, இன்னொரு நாளைக்கு தங்க விலை தடால்னு கொஞ்சம் குறைஞ்சிருது. இது தங்கத்துக்கு மட்டும் தான் நிலைமையா? கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுடைய விலையுமே ஏறுது இறங்குது. இதுக்கு மக்களாகிய நாம அப்படியே பழகிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன சொல்ல போறோம்னா, மக்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதாவது வியாபாரிகள் ஒரு பொருளை அதிக ரேட்டுக்கு விற்பனை பண்றாங்க, கொஞ்சம் எங்களுக்கு வாங்குறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு கதைக்கு இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி மறுபக்கம் ஆகிய வியாபாரிகள் ஒவ்வொரு காசும் போட்டு ஒரு பொருளை வாங்குறாங்க. ஆனா அதுக்கேற்ற லாபம் அவங்களுக்கு கிடைக்குதா, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க விற்கிறாங்களா அப்படின்றத அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது மூலயமா மக்களாகிய நமக்கு வியாபாரிகள் மேல இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடை உடைத்து எரிய போறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியா இருக்க போது. டிலே பண்ணாம வாங்க களத்துல போயிட்டு அவங்களை சந்திச்சு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வந்திருக்கீங்க, இளநீ கடைக்கிட்ட நின்றுட்டு இருக்கோம். ஒரு இளநீ எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குனீங்க? மாமா எல்லோ கலர் இளநீ வந்து 85 ருபீஸ் கேட்குறாங்க. ஒரு இளநீர் சின்னதாக தான் இருக்குது. ஆக்சுவலாக 85,000 ருபீஸ் கேட்குறாங்க. க்ரீன் கலர் கேட்டாக்கா 50ன்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஊர்லெலாம் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலாக இளநீ எல்லாம். எங்களுக்கு வந்து தோப்பே இருக்குது. ஆற்காடு பக்கத்தில் சாத்தூருன்ற ஒரு தோப்பே வச்சுருக்கோம். அங்கெல்லாம் பார்த்தா நாங்கள் யாரும் கண்டுக்க மாட்டோம். 10 ரூபா அதுமாரி போயிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம சென்னை வந்ததுனால வந்து கேட்டேன்னா அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம வாங்கி குடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு இப்போத்தி நிலைமைக்கு. சரிங்களா? வெயில்னால அப்படி ஆயிடுச்சு. மழை டைம் வந்தால் யாரும் சீண்ட மாட்டாங்க. அப்படியே கம்மியாக 20 ரூபாய்க்கு கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த நிலைமையில் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. மக்கள் தொகை அதிகமாக இல்லாட்டி என்னன்னு தெரியல. இதனால் விலைவாசி ஏறுது. ஏன்னா மக்கள் சாப்பிட்றது எல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால வேறு என்ன பண்ணுறது, செஞ்சுட்டு தான். இப்போ எங்கள் ஊரில் போய் சாப்பிட்டா ஒரு இளநீ சாதாரண 30 ரூபாய்க்கு சாப்பிட்றான். இங்கே 80 ரூபா 70 ரூபாங்கிறாங்க. வேறு வேதனை தான் இருக்குது. வேறு என்ன செய்கிறது? இப்போ வெயிலுக்காண்டி வேறு ஜூஸு சாப்பிட முடியலை. ரசாயனம் எதுவும் கலந்துருக்காங்க. அதனால் இயற்கை பொருள்னால சாப்பிட்டு தான் ஆகணும். அது அந்த கட்டையாத்துக்கு வந்துட்டான். இந்த மயிலாப்பூருக்கும் இங்கே பார்த்தா 20 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. மயிலாப்பூர்ல எவ்வளோ விற்கிறாங்க? கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ? 60 ரூபா. இங்க 80 ரூபா. சரி, அப்போ அதை அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறீங்களா? கேட்டேனே, அவர் இங்கேத்துக்கு ரேட்டு கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு அது மனசாட்சிக்கு ஓகே அப்படின்னு தோணுதா? இது ஒரு இளநீல என்னத்த ஆர்குமெண்ட்டு, அதனால பரவாயில்லன்னு விட்டுறேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் அக்ஷரா முத்துவேல் அக்கா. நான் இங்கே வந்துட்டு இளநீ தாங்க்கா குடிக்கும். அதனால் இங்கே ரொம்ப ரேட்டை சொல்கிறாங்க அக்கா. 80-70 ருபீஸ்க்கு சொல்கிறாங்க. நான் எங்கள் ஊர்லெல்லாம் 30-40 ருபீஸ்க்கு வாங்குவேன். ஆனால் இங்கே சென்னையில் ரொம்ப அதிகமான அடிப்பட்ட மக்கள் ரொம்ப நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குடிக்க இளநீ ரொம்ப நிறைய தேவைப்படுது. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணி ப்ரைஸை வச்சா அவங்களும் கொஞ்சம் குடிப்பாங்க, நான் நம்புகிறேன்க்கா. ஹலோண்ணா, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் மணி. எத்தனை வருஷமா இளநீர் கடை போட்டிருக்கீங்க? 15 வருஷமாக போகிறேன். 15 வருஷமா சென்னையில் தானா? சென்னை. எந்த சொந்த ஊர் என்ன? நான் பிறந்தது செய்யார், ஆ, காஞ்சிபுரம் செய்யார். நான் வந்து இங்கே 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷமா இங்கே வந்து 15 வருஷமா கடை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, எப்படி வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ கரண்டா? வியாபாரம் வந்து விலை அதிகமாக இருக்குது, விலைவாசி அதிகமாக இருக்குது. அது விலைவாசி பார்க்குறாங்க மக்கள். வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குது. மரமும் கிடையாது, எல்லாம் பிளாட் ஆக்கிக்கிறாங்க. பிளாட் ஆக்கிட்டு மரம் இல்லாததுனா மரம் கம்மியாக இருக்க ரேட்டு அதிகமாகுது. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் இளநீர்லாம் எங்கேருந்து கொண்டு வரீங்க? பாண்டியிலேருந்து, பாண்டிச்சேரி, கடலூர், தருமபுரி, பொள்ளாச்சியிலேருந்து வருது. எவ்வளோ ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க? நாங்கள் வாங்குறது வந்து 42 ரூபான்னு கொடுத்து வாங்குறோம். இது பாண்டி காய்.
செவ்வெளி வந்து 66 ரூபா கொடுத்து வாங்குறோம். நீங்க வாங்கும் போதே 66 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்களா செவ்வெளி? செவ்வெளி 66 ரூபா, இது 42 ரூபா கொடுத்து வாங்குறோம். சரி, இந்த பச்சை கலர் இளநீ எவ்வளோக்கு விற்கிறீங்க? 60 ரூபா விற்றா தான் கட்டுப்படி ஆகும். 50 ரூபா 60 ரூபா விற்றா தான் கட்டுப்படி ஆகும். ஏன்னா எல்லா காய் நல்லா இருக்காது. 2 காய் ஒரு 5-6 காய் தேரம் வந்துருக்கும், கெட்டு போயிருக்கும். அதில் நிறைய காய் தண்ணி இருக்காது. அது விற்றா தான் கட்டுப்படி ஆகும். அப்போ ஒரு காய்க்கு 20 ரூபாய் லாபம். காய்க்கு 8 ரூபா கூட 7 ரூபா கூட கிடைக்காது. 8 ரூபாய் 7 ரூபாய் 7 ரூபா தான் கிடைக்கும். ரேட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா காய் நல்லா இருக்காது பொருள். எப்படி 50 காயில் 7 காய் 8 காய் அவுட் ஆகிடும். தேரம் வந்துருக்கும், தண்ணி இருக்காது, ஓட்டக்காயாக இருக்கும். ஆனா எப்படியும் இந்த வெயில் காலத்துல மக்கள் தேடி வராங்கல்ல இளநீர் குடிக்கணும்னு. மக்கள் வந்து தேடி வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க, சில பேர் வர மாட்டாங்க. மக்கள் விலைவாசி பார்த்து போயிடுறாங்க. ஆனா வெயில் காலத்துல வந்துதான் ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கு. எப்படியும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? சொல்ல முடியாதம்மா. ஒரு 20 பேர், 20 பேர் வரலாம், 50 பேர் வரலாம், 30 பேரும் வரலாம், சொல்ல முடியாது. சேலம்ல பூ ரேட் அதிகமா இல்ல சென்னையில பூவோட ரேட் அதிகமா? சேலம்ல ரேட்டு கம்மி, சென்னை தான் அதிகம். ஒரு சேலம் வந்து ஃபேமஸ். மதுரையில் மல்லி எப்படி ஃபேமஸோ சேலமில் வந்து சாமந்தி ஃபேமஸ், செண்பகப்பூ ஃபேமஸ் சேலத்தில். சரி, ஒரு முழம் சாமந்தி பூ சேலம்ல எவ்வளோ இருக்கும்? சேலமில் 30 ரூபா மாறு. அங்கெல்லாம் முழம் இல்லை, மாறு. ஒரு மாறு 30 ரூபா. இங்கே வந்து 60லேருந்து 70 ரூபா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரம் சேலம்லேருந்து சென்னைக்கு வந்த உடனே ஒரு 30 ரூபா 40 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்குல்ல ஒரு முழம் சாமந்தி வாங்குறதுக்கு? ஆமாம். ஆஸ் அ கன்சியூமராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாம் வந்து இப்போ இது சிட்டி லைஃப். நாங்கள் இருக்கிறது ஒரு சின்ன டவுனு, இது சிட்டிக்கு தகுந்த மாதிரி இங்கே எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சு அதுக்கு அவங்க இன்கம் பேசிஸ் வச்சு அவங்க விற்கிறாங்க. பாண்டி பஜாரில் தி ஃபேமஸ் குமாரி அக்கா கடையில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன பூலாங்க வச்சுருக்கீங்க? என்னென்ன ஸ்பெஷல் உங்கள் கடையில்? ஸ்பெஷல்னால் மல்லியில் ரோஸ் போட்டு கட்டுறது, மரி கொழுந்து வச்சு கட்டுவோம். இன்றைக்கி அது வரல, சேல்ஸ் ஆகிடுச்சு. ரோஸ் இருக்குது, சாமந்தி. ஓகே, எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கீங்க? நான் 3வது தலைமுறை. 3வது தலைமுறையா? தலைமுறை. தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அடுத்து நான். ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக மல்லிகைப்பூ கடை வச்சுருக்கீங்க. கடை தான். சூப்பர். இப்போ ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிப்பீங்க நீங்க? ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைக்கும். திடீர்னு ஒரு 100 ரூபாயும் கிடைக்கலாம். அதெல்லாம் வருத்தப்பட முடியாது. உழைப்புனா அதானே. ஒரேடியெல்லாம் மொத்தமாக மோசமாகாது. ஆகும், வியாபாரம் ஆகும். ஒரு 500 ரூபா சம்பளம், திடீர்னு முகூர்த்த நேரத்தில் ஒரு 1000 ரூபா கிடைக்கும். அது மாதிரி. அதாவது நீங்க லாபம் சொல்றீங்களா இல்ல மொத்த வருமானம் சொல்றீங்களா? மொத்த வருமானம் அவ்வளோதான் வரும். 500 ரூபாயும் கிடைக்கலாம், திடீர்னு ஒரு 5000 கிடைக்கலாம். அதெல்லாம் ஆமாம், நல்ல முகூர்த்த வியாபாரம்னா. ஆனால் முந்திலாம் அப்படி இருந்து 10,000 கூட சம்பாரிச்சோம். இந்த பண்டிகை ஒரு நாள் இல்லையா? ஒரே நல்ல 10,000 கூட வரும் அந்த பண்டிகை டைம்லாம். இப்போல்லாம் அந்த வியாபாரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு எங்களுக்கு. என்ன காரணம்னா, ரீசன்னா எல்லாம் ஃபுல்லாக நிறைய பூ கடை ஆயிடுச்சு. ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க கூட ஒரு 2 சேர் மல்லி வாங்கி வச்சு தட்டில் வச்சு விற்றுட்டு போயிடுறாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் வியாபாரம் டல்லு தான். ஓகே, இப்போ சாதா நாள்ல பூ ஓகே, செவ்வாய் வெள்ளி வந்தா ஒரு ரேட் ஓவரா ஏத்திடுறீங்க, நிறைய மக்கள் ஃபீல் பண்றாங்க. செவ்வாய் வெள்ளினா அது வந்து கோயில் வாசல்ல தான் மேடம். நானே இன்னைக்கு கபாலீஸ்வர் கோயிலுக்கு போனேன். ஒரு முழம் 40 ரூபாய்க்கு வாங்கி சாமி கும்பிட்டு. மல்லிப்பூவா? மல்லி 40 ரூபான்றாங்க முழம். நாங்கள் இங்கே 5 முழம் 100 ரூபாய்க்கு விற்றுனுக்குறோம். 5 முழம் 100 ரூபாய்? 5 முழம் 100 ரூபாய். அதுக்கே விற்கல இங்கே. ஆனால் கோயில் வாசலில் போனால் அந்த அளவுக்கு ஹெவியாக வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம், நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க. சரி, நீங்க எங்க இருந்து பூ வாங்குறீங்க? கோயம்பேடு தான். கோயம்பேடு மார்க்கெட் தான். ஒரு கிலோ எவ்வளோக்கு வாங்குவீங்க? கிலோ கணக்கெலாம் இல்லை, சேர் கணக்கு தான். ஒரு நாளைக்கு 100 ரூபா போடுவாங்க சேர், ஒரு நாளைக்கு 150 ரூபா இருக்கும். வேழன் வெள்ளினா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 200 ரூபா கூட போடுவாங்க ஒரு சேர். அது வாங்கிட்டு வந்து ஒரு சேருக்கு 40 ரூபா கட்டுக்கூலி கொடுக்கணும். நாங்களே கட்டினா பெஸ்ட்டு. நம்ம கட்ட முடியல, வேறு ஆளுக்கிட்ட போட்டால் ஒரு சேருக்கு 40 ரூபா வாங்குவாங்க. அது 12 முழம் 11 முழம் வரும் ஒரு சேருக்கு. அந்த ஒரு சேர் பூவை கட்டி விற்கும் போது உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அதான் கணக்கு போட வேண்டாம். 20 ரூபான்னு விற்றா இன்னும் கம்மியாகிடும். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரனா மல்லி 50 ரூபா, 40 ரூபா கட்டுக்கூலி, 10 ரூபா நூல், 150 ரூபா அசல் ஆகிடுது. அந்த 150 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி விற்கணும் நம்ம. அது விற்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சேர்லாம் பார்த்து மொத்தத்தில் 10 சேர் 5 சேர் போடுறதுனால தெரியாது, கணக்கு தெரியாது. நமக்கு வாடகை கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்துட்டு மீதி இருந்து விற்கலாம். அப்படியும் அதுவும் வேஸ்ட்டாக போச்சுன்னா காலையில் கோயிலுக்கு எங்க கோயிலுக்கு தான் குத்தாமிச்சிருவோம் பூ ஃப்ரீயாவே. ஆமாம், அவ்வளோதான். வேற வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. வேஸ்ட் பண்ணி கீழே போட மாட்டோம், சாமி கோயிலுங்களுக்கு கொடுத்துருவோம். பூ வந்து நீங்களே கட்டுவீங்களா? நீங்களும் கட்டுவீங்க? கட்டுவோம். ஓகே, அதுல இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்றாங்க இந்த மக்கள்லாம்,
கேப் விட்டு விட்டு கட்டி முழத்தை வந்து எக்ஸ்ட்ராவா அவங்களே காமிச்சிக்கிறாங்க, கணக்கு காமிச்சிடுறாங்க முழத்தை அப்படின்றாங்க. அப்படிலாம் நம்ம பண்ணுறது இல்லை. கேப் விட்டு அடர்த்தியாக கேட்டாங்கன்னா கட்டி கொடுப்போம். இப்போ விலை கம்மியாக இருந்தனால இந்த எப்பவுமே கடையில் கட்டி வைக்கிறது இந்த நார்மல் தான், இப்படி தான் கட்டி வைப்போம். இந்த பாருங்கள், இதை விட அடர்த்தியாக கேட்டாங்கன்னா ஒரு 10 ரூபா சேர்த்து சொல்லுவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நல்லா அடர்த்தியாக நெருக்கமாக கேட்குறாங்க இல்லையா, அவங்களும் கட்டி கொடுப்போம் நாங்களே. இது இப்போதைக்கு இப்போ 4 முழம் 100 ரூபாய்க்கு விற்கிறோம். 4 முழம் 100 ரூபா. சப்போஸ் ரொம்ப டைம் ஆகும், கொஞ்சம் பூத்துதுன்னா 5 முழம் 100 ரூபாய்க்கு கூட போட்டு போயிடுவோம். ஓகே. இப்போ பொதுவாகவே இந்த பூ ரேட்லாம் இருக்குல்ல, பூ ரேட்லாம் வந்து நார்மல் டேஸ்ல ஓகே, ஆனா ஏதாவது ஒரு பண்டிகையோ இல்லை இந்த கிருத்திகை அமாவாசை எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா தடால்னு ஏறிடுது. அப்பெல்லாம் மாதம் 12 மாதத்துல ஒரு 6 மாதம் அப்படி இருக்கும், 6 மாதம் இப்படி இருக்கும் மேடம். வருஷத்துல எந்தெந்த 6 மாசத்துல விலை அதிகமா இருக்கும்? முன்ன பின்ன அப்படி போயிட்டே இருக்கும், எப்படின்னு சொல்ல முடியாது. 6 மாதம் அதிகமாக வரும், 6 மாதம் கம்மியாகும். ஓகே. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு அதனால பூ வியாபாரத்தில் வந்து நம்ம எதுவும் லாபத்திலையும் சொல்லிக்க முடியாது, நஷ்டத்தையும் சொல்லிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு மாலை பின்றீங்க, இந்த மாலையை வந்து செய்கிறீங்க, இந்த மாலையில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? ஒரு 100 ரூபா 150 ரூபா. எவ்வளோக்கு விற்பீங்க? 250 200. 250 ரூபாய்க்கு விற்றா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ரேட்டை உடனடியாக மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? இப்போ 250 ரூபான்றீங்க மேடம், 300 ரூபா சொல்லுவோம், அவங்க பாதிக்கு கேட்பாங்க. அது கட்டுப்படியாகுது, நம்மளுக்கு 200 ரூபா ஈக்குவலுக்கு வந்தால் கொடுப்போம். ஓகே. பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்ல இருக்கோம். மீன் வாங்குறதுக்கு ஒரு சார் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். அவருடைய மன நிலைமை, மீன் விலைகள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன? என் பேர் வசந்த். என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஈவெண்ட்ஸ் கேட்டரிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஏரியா சார் நீங்க? நான் இங்க ட்ரிப்ளிகேன் தான். சோ ட்ரிப்ளிகேன்ல இருந்து இங்க பீச் கிட்ட வந்திருக்கீங்க மீன் வாங்குறதுக்கு. யூசுவலா வருவீங்களா? இங்க தான் ரெகுலரா வந்து வாங்கிட்டு இருக்கோம். எப்படி வாரத்துக்கு ஒரு வாட்டியா, எத்தனை வாட்டி வீட்ல நான்வெஜ் சமைக்கிறீங்க? நம்ம மேக்ஸிமம் வீக்லியே ஒரு ட்வைஸ் இல்லை த்ரைஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் வாங்கிட்டு போய்டும், வீக்கெண்ட் வந்து நம்ம வாங்கிட்டு போய்டுவோம். ஓகே. இந்த வீட்டில் நான்வெஜ் குக் பண்ணுறதெல்லாம் பட்ஜெட் போட்டு பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஏதாவது பட்ஜெட் பத்மநாபன் மாதிரி நீங்கள் சில வேலைகள் பார்ப்பீங்களா, இல்லை ரேண்டமாக எனக்கு எப்போ தோணுதோ அப்போ சாப்பிடுவீங்க? இல்லை அப்படிலாம் இல்லை, பட்ஜெட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நமக்கு எப்போ தோணுதோ நம்ம வந்து வாங்கிப்போம். இங்கே நம்ம நியர்பை தானே, ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து வாங்கிட்டு போய்டுவோம். என்ன சொல்கிறாங்க மீன் விலைகள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது? ஸோ கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ப்ராம்ப்ரெட்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மீனே 500 அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எல்லாருக்கும் வாங்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மக்களும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கம்மியாக கிடைக்கணுன்னு தான் வராங்க, பட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே. இப்போ இங்கே பட்டினப்பாக்கம்ல வந்து 500 ரூபான்றீங்க அந்த ஒரு மீன். அதே மீன் உங்கள் லோக்கலில் வாங்கினா எவ்வளோக்கு விற்கிறாங்க? இல்லை, லோக்கல்லையும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும், பட் என்னன்னா அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுதான். அப்போ அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற விலை தானே அவங்க சொல்கிறாங்க. 500 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாமே உங்களுக்கு தோணல? பட் அது ஒரு மீன் தான் 500 சொல்கிறாங்க. அந்த ஒரு மீன் வாங்கிட்டு நம்ம ஒருத்தர் சாப்பிட்றதுக்கே கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு ஃபேமிலியாக சாப்பிட முடியாது இல்லைங்களா? நம்ம ஒரு ஃபேமிலியாக சாப்பிடணுன்னா கண்டிப்பாக ஒரு 1500 வச்சா தான் ஒரு கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக பட்டினப்பாக்கம் வந்து மணக்க ஒரு செம்மையான மீன் வாங்கிட்டு போகிறீங்க. ஆமாம். எவ்வளோ ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க இந்த மீன் இவ்வளோ ரூபாய்க்கு போய் நம்ம வாங்குவோன்னு? எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, நமக்கு எது பிடிக்குதோ அது வாங்கலான்ட்டு தான் வந்தோம். இன்றைக்கி அமாவாசைன்றதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. பட் அது வந்து மீன்பிடி தடைக்காலமும் இருக்குது ஒரு 45 டேஸ்க்கு. அதனால் வந்துட்டு பரவாயில்ல, அவங்க கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க. ஓகே, பரவாயில்ல. நீங்கள் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் இந்த 45 டேஸ்க்கு முன்னாடி ரெகுலராக நீங்கள் மீன் வாங்குவீங்க இல்லையா? அந்த டைம்லலாம் எப்படி இருந்திருக்கு? கம்மியாக தான் இருக்குது. ஓகே தான், பரவாயில்ல தான். பட்டினப்பாக்கம்ல வாங்குறதுக்கும் லோக்கல் மார்க்கெட்ஸ்ல வாங்குறதுக்கும் என்ன ரேட் டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க? பட்டினப்பாக்கத்தில் கம்மி தான். லோக்கலில் வந்து அவங்க இங்கேருந்து தானே வாங்கிட்டு போய் செல் பண்ணுவாங்க, அதனால அதிகமாக தான் இருக்கும். இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஓகே. நாங்கள் ஒரு சில கன்சியூமர்ஸ் கிட்ட பேசினோம். அவங்க வந்து 100 ரூபாய் 150 ரூபா அதிகமாக தாங்க இருக்கு இங்கேயா? ஆமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணி வித்தா ஒரு ஃபேமிலியா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, அதிகமாக இருக்குன்னாலும் அவங்க இங்கேருந்து டைரெக்டாக கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்கல்ல, அதனால அது அதிகமாக இருக்கலாம். பட் அவங்களாம் இங்கேருந்து வாங்கிட்டு போய் ஐஸில் வச்சிருந்து அது மாதிரி இருக்கிறதுனால அவங்க கம்மியாக கொடுப்பாங்களா இருக்கும். சூப்பர் மேம். ஒரு உழைப்பாளியோடைய அத்தனை கஷ்ட நஷ்டங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்ன மீன் வாங்குனீங்க இன்னைக்கு? கிழங்கா மீன். இது ஷீலா மீன். பெரிய ஷீலா. எவ்வளவு சொன்னாங்க மேம் ஒரு கிலோ? 1 kg வந்து 400 சொன்னாங்க, நாங்க 350 கேட்டோம். நீங்க எவ்வளவு எதிர்பார்த்து வந்தீங்க? இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாம் அப்போ நீங்கள் தான் சார் பேசியிருக்கணும். நாங்கள் ஒரு 1000 ருபீஸ்க்கு எப்போவுமே வாங்குவோம். நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வந்து வாங்குவோமே, வீக்லிலாம் வரமாட்டோம். 2 வீக்ஸ் ஒன்ஸ் 1000 ருபீஸ்க்கு வாங்கினா ஒரு 3 days
வச்சுப்போம். அந்த 1000 ருபீஸ் தான் இன்றைக்கி கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். பட் ஆனால் இல்லை, ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஏன் ஐஸ் ஹவுஸ்லேருந்து இங்கே வந்து வாங்குறீங்க? இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஐஸ் இல்லை. அப்போ நீங்களே சொல்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு. அப்போ ஃப்ரெஷ்ஷுக்கு ஏற்ற ரேட்டு தானே இருக்கும். ரேட்டு ஒரு சில டைம் மீன் பார்த்து வாங்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. என்னென்ன மீன்லாம் விற்பீங்க? எல்லா மீனும் கிடைச்சி எல்லா மீனும் இப்போ 2 மாதத்துக்கு மீன் கடை தடைங்க இல்லைங்களா, அதனால் மீனுங்க அவ்வளோ வரைச்சி வராது. இங்கே கொஞ்சம் வாங்குவோம், சிந்தார்பேட்டில் கொஞ்சம் வாங்குவோம். எங்ககிட்ட கிடைக்கிற மீனை விற்போம். சித்திரை அமாவாசை வர எல்லோரும் கோயிலுக்கு போயிடுவாங்க. 2 மாதத்துலேயே கஷ்டம், இல்லை வாரத்தில் ஒரு நாள் இன்னும் கஷ்டம். நாங்கள் என்ன சொல்கிறதுனே தெரில. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர்கிட்ட பேசினேன். இந்த வவ்வாலை வந்து ஒரு மீனையே 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்படி நாங்கள் ஒரு ஆள் ஒரு குடும்பம் வந்து வாங்கி சாப்பிட முடியும்? ஒரு மீன் எத்தனை பேருக்கு பத்தோம்? அப்படி பார்த்தா நாங்கள் 1500 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கஷ்டத்தை சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு மீன் 500 ரூபாய்க்கு விற்கிறீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வருது உங்களுக்கு? வாங்கி தாம்மா ஆகணும். இப்போ எங்களுக்கு மீன் வளர்ச்சி கிடையாது. ஃபீஸர் மீன் ஐஸ் மீன் வந்தாலும் அது கொடுத்தா நாங்கள் அங்கே விற்கும் போதே கொடுத்தா நாங்கள் கொடுக்க மாட்டோம். இங்கே வந்து நாங்கள் புது மார்க்கெட்டில் எப்படி கொடுக்குறது? இப்போ நாங்கள் ஒரு வலையில், எங்கள் ஊர் வலையில் மீன் வருது, நாங்கள் ஒரு மீன் 400 ரூபாய்க்கு வாங்குகிறோம். நாங்கள் 500 ரூபாய் தான் சொல்கிறோம். நீங்கள் 450 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதில் எங்களுக்கு 50 ரூபாய் கிடைக்கும். அது நீங்கள் 350 ரூபாய்க்கு வாங்கினா எங்களுக்கு நஷ்டம் தானே வரும். உங்களுக்கு தேவை ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்குது, அது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ கறி வாங்குறீங்க 1000 ரூபாய் வாங்கி தானே ஆகுறீங்க, அது ஃப்ரெஷ்ஷான ஆராய்ச்சி பண்ணி வாங்குறது கிடையாது. ஆனால் நாங்கள் உங்கள் மீன் குவாலிட்டியாக கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த காசு நீங்கள் கொடுத்து வாங்க மாட்டீங்களே. எல்லாமே தானே விலையாக இருக்குது. மீன் மட்டும் விலையாக இருந்தால் பரவாயில்ல. எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேதுமா இப்போல்லாம் வியாபாரத்தில். ஒரு காலத்தில் சம்பாதிச்சு, இப்போ எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு. அதெல்லாம் 50, 100, 20, 30 அப்படி தான் வச்சு சொல்கிறோம். அவங்க 100 ரூபாய் கம்மி பண்ணி கேட்குறாங்க. அதனால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரேடியாக நஷ்டம் அப்படின்ற ஒரு நஷ்டன்ற இதுவில் தான் வருது. இதை விட்டாலே எங்களுக்கு வேறு பொழப்பு கிடையாது. இதுதான் எங்கள் தலை எழுத்து. இதை வச்சு தான் நாங்கள் பிள்ளை கூட்டு காப்பாற்றினா எல்லாமே பண்ணணும். வரவங்க ரொம்ப கம்மியாக கிடையாது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. சொல்கிற வேலைக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மி பண்ணி வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் கடை நடத்துறீங்க, கடை போடுறீங்க? காலையில் ஒரு 8 மணிக்கு, மோஸ்ட்லி சண்டேலாம் சாட்டர்டேலாம் காலையில் வந்துடுவோம். மற்ற டைமில் ஒரு 10 மணிக்கு வந்தோம்னா 1 மணிக்கு 2 மணிக்கு போயிடுவோம். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வந்தோம்னா 8 மணி 9 மணிக்கெலாம், அந்த 10 மணிக்கெல்லாம் கடையை மூடிடுவோம். ஒரு 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்ப்பீங்க. அந்த 8 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ லாபம் ஈட்ட முடியுதோ அதுக்கு எவ்வளோ முதலீடு போடுறீங்க நீங்கள்? 5000 ரூபாய் பொருள் போட்டால் அதில் 500 ரூபாய் லாபம் கிடைக்கும். 5000 ரூபாய்க்கு 500 ரூபாய்? ஆமாம், இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு அவ்வளோதான், ஒன்றுமே கிடைக்க மாட்டுது. இந்த இறா வாங்கினோம்னா அதில் 20 ரூபாய் தான், 5 கிலோவில் 100 ரூபாய். இப்போதைக்கு போட்டு சைக்கிள் 5000 பொருள் நாங்கள் வாங்க முடியாது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் பொருள் வாங்குவோம். அதில் ஒரு 500 ரூபாய் 200 ரூபா 300 ரூபா பிடிச்சிட்டு போவோம். 2 மாதத்துக்கு அப்படி தான். நாங்கள் போட்டு போகும்போது 5000 ரூபாய் பொருள் 2000 ரூபாய் கூட லாபம் கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்க போகிறது கிடையாது. இப்போதைக்கு எங்களுக்கு விலை மீன் கிடைக்காது, அதனால் கம்மியாக தான் கிடைக்கும். இருக்கிறத தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்னக்கா இன்னைக்கு வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? வியாபாரம்லாம் அவ்வளோ கிடையாது, சுத்தமாக இல்லை வியாபாரம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? எப்பயுமே அப்படி தானே, இல்லை இன்னைக்கு அப்படி இருக்கா? இல்லை, எப்பயுமே இல்லை, இன்னைக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது. வியாபாரம் கம்மி தான். இருந்தாலும் 1200 வஞ்சரம் வாங்கிட்டு வந்து 800 போட்டோம். 800 ரூபாய் போடுறீங்க? வெறும் 800 கிலோ போட்டேன். 400 ரூபாய் உங்களுக்கு நஷ்டம் தானே போச்சு எனக்கு. அதெல்லாம் இந்த வாரம் சுத்தமாக ஜனம் வரல. அதே மாதிரி இந்த இறா கூட பாரு 280 ரூபா வந்தேன். இப்போ எவ்வளோ போகிறேன்? 200 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு போடுறோம். அப்போ நமக்கு லாஸ் தான் வருது. இது சங்கராவும் பாரு அங்கேயே 320 ரூபா, இப்போ எவ்வளோ போடுறா? 300 அப்படி போட்டுன்னு வரும். அதனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு கம்மியாக தான் காசு வருது. ஜனம் வரல, நான் லாஸில் போச்சு சின்னோண்டு கம்பெனி. சரி, சாதாரண நாள்லே இப்படி சொல்றீங்களே, அதுவும் இப்போ இந்த மாசத்துக்கு ஒரு வாட்டி அமாவாசை, கிருத்திகை அது இதுன்னு வந்துருது. அப்புறம் ஏதாவது ஒரு பண்டிகை அப்படின்லாம் வந்துருச்சுன்னா பண்டிகை டைம்ல வந்து கொஞ்சம் நிறைய வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இப்போ விற்கலாம். ஒரு கிலோக்கு 20 ரூபா 30 ரூபா வச்சு கண்டிப்பாக வியாபாரம் பண்ணலாம். அது ஒரு 10 ரூபா நம்மளுக்கு நிற்கும். இதுமாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படுறதுக்கோசம் லாபத்துக்கு விற்கல, விற்றுட்டு வீட்டுக்கு போகணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து. ஸோ இதுலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்குது அவங்ககிட்ட பேசி. அப்போ தான் முழுசாக நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை வருது. இணைந்திருங்கள். இது லாபமா பாரமா? வெல்கம் பேக் டு அவர் நிகழ்ச்சி லாபமா பாரமா. வியாபாரிகளும் சரி, மக்களும் சரி, இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட போயிட்டு பேசலாம்.
போகிற பழக்கம்லாம் உண்டா? நிறையவே ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஆட்டோவில். இப்போது கேமரா கிட்ஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஆட்டோவில். ஓகே, சரி. இப்போ நம்ம ஆட்டோ அண்ணாஸ்லாம் சொல்கிற அந்த ஒரு சவாரி ரேட் அப்படின்றது ஜென்ரலாக உங்களுக்கு வந்து நியாயமாக தான் கேட்குறாங்க நம்ம ஊரில் அப்படின்னு இருக்கா, இல்லை 150 ரூபா கேட்க வேண்டிய இடத்துல 250 ரூபா கேட்குறாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் கேட்குறாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கணும். ஃபியூவலோட ரேட்டும் அவங்க ட்ராவல் இதுவும் அதுக்காக அவங்க அதிகமாக தான் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஆப்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ஆப்பில் இருக்கிற ரேட்டே பார்கெயின் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க சைட்லேருந்து வைக்கப்படுது. ஆப்பில் சொல்லிடுறாங்க, ஆனால் ஓட்டுற எங்களுக்கு தானேங்க தெரியும், காலங்காலமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா இது வந்து ஆப்பில் வந்து ஒரு அமௌண்ட் காட்டுது, அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. பட் அந்த அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து இதாகுது, ஓகேங்களா? அதனால் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவே கேட்குறாங்க. இதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. நம்ம டயத்துக்கு போகணும், இன்னொரு கேபு கிடைக்குமோ கிடைக்காதுன்றதுனால நம்ம கொடுத்துட்டு போகிற நிலமையில் இருக்கும் இப்போ கம்பல்சரியாக. எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? 22 வருஷமா ஓட்டுறோம். நியாயமாக தான் நம்ம ரேட்டு சொல்கிறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கா? இருக்குது. இதுவே இப்போ அந்த இடத்து அந்த கடையில் இப்போ இங்கே எடுக்கிறதுக்கும் நாயுடு வாலில் எடுக்கிறதுக்கும் அவன் 2500 சொன்னால் கூட ஒரே பேமெண்ட்டில் முடிச்சிடுவாங்க. இப்போ நாங்கள் 100 சொன்னால் 60 ரூபாய்க்கு வருவாங்க. ஓலாவில் 60 ரூபா வருதுன்னு ஓலா கமிஷன் கொடுக்குறோம். 60 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. 40 ரூபா நீங்கள் 80 ரூபா கேட்டிங்கன்னா அதாவது நீங்கள் ஓலா நீங்கள் புக் பண்ணி வரத்துக்கே 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷத்தில் உங்களை வீட்டில் வெயிட் பண்ணி நாங்கள் சேர்த்துருவோம் சேஃபாக. நீங்கள் 10 நிமிஷம் வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்கள் அந்த 10 நிமிஷம் என்ன பண்ணுவீங்க, எதனா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவீங்க, அந்த காசு சாப்பிட அதில் போய்டும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பேசிஸ்ல நீங்க ரேட் சொல்றீங்க? நான் இப்போ ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஆட்டோ பேசுறாங்க. 2 கிலோமீட்டர் பேசுறேன்னா இப்போ நாங்கள் போகிறோன்னா இப்போ 60 ரூபா இல்லை 2 கிலோமீட்டர். இப்போ இதே கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு மீட்ரு கொடுத்து 6-7 வருஷம் ஆகுது. மீட்ரு கொடுத்தாங்கன்னா இந்த கவலையே கிடையாது. நீங்கள் உட்காந்தீங்கன்னா மீட்டர் தட்ட போகிறோம், நாங்கள் அமௌண்ட் கிளம்பிட்டே இருக்க போகிறோம். எங்களுக்கு ரிட்டர்ன் சவாரியாக ஆகும். இப்போ மீட்ரு கொடுத்தா ரிட்டர்னில் கை போகிறோம்ல, இப்போ ரிட்டர்னில் எங்களுக்கு சவாரியாக ஆகிறது கிடையாது. இப்போ இங்கேருந்து நான் சந்தில் நான் பீச்லேருந்து வரணும், சந்தில் போகிறேன்னா இங்கே சவாரியே இருக்காது. இப்போ நான் இங்கே வந்து அவங்கள அம்ஜிகர்லேருந்து இட்டு வந்து விட்டேன், இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கேன், ஒரு 60 ரூபா நின்றுட்டு சவாரி கிடையாது. சவாரிலாம் நான் மறுபடியும் அம்ஜிகரியில் வேஸ்ட்டாக தான் போவோம், எம்டியாக தான் போகணும். இப்போ நான் வந்ததே அந்த ஒரு குறிப்பிட்ட காசு வேஸ்ட்டு தான். மறுபடியும் கேஸ் போடணும், 1 கிலோ 68 ரூபா கேஸ். இப்போலாம் கேஸ்லாம் ரேட் ஏறிச்சு. வண்டி வாடகைலாம் 250 ரூபா இல்லாமல் வண்டி வாடகை கிடையாது. இப்போ 22 வருஷமா ஆட்டோ ஓட்டன்னு சொல்கிறீங்க. இந்த 22 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் இருந்துட்டா எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு கஷ்டமே கிடையாது அப்படின்னு ஒரு கஸ்டமரை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா வாழ்க்கை? எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் ஒருத்தர் 2 பேர் சந்திக்கல, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50-60 பேர் சந்திக்கிறோம். அந்த 50-60 பேரில் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லவங்க தான், யாருமே நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், எல்லாருமே நல்லவங்க தான். ஏன்னா அவங்கள வந்து பெரிய கோட்டீஸ்வரனும் ஏறுவாங்க, ஏழைகளும் ஏறுவாங்க, எல்லாருக்கும் ஒரே சமம் தான். கோட்டீஸ்வரங்க ஒரு ரேட்டோ ஏழைக்கு ஒரு ரேட்டோ அப்படியே கிடையாது. இங்கே போகணுமா, சரி ஏழைங்களா அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் அதில் ஒரு 20 ரூபா கம்மி தான். நானும் வயசானவங்களாம் ஃப்ரீயாக கூட இட்டுமே விடுவோம், சரி போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கூட விடுவோம். அதுமாரி எல்லாம் இப்போ ஒரு பணக்காரன் வந்து கார் கை போட்டு சார் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதுவே ஒரு பணக்காரன் கட்டி போட்டாலும் ஆம்புலன்ஸ் முதல்ல வராது, இந்த ஆட்டோக்காரன் தான் முதல்ல வரும். ஸோ இந்த ஆப்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆட்டோ சவாரிகளுக்கும் இப்போ இருக்கிற ஆட்டோ சவாரிகளுக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்க? இதெல்லாம் இருந்தால் எங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கைனா என்ன வைக்க போகிறீங்க? எங்களுக்கு கிடைக்க வேண்டியது எங்களுக்கு கிடைக்கும். நான் அவங்கள நின்று நான் இல்லை, எங்களை நம்பி அவங்க இல்லை. அவங்க ஆப் போட்டுருங்கன்னா இப்போ ரூட்டு தெரியாமல் எத்தனோ பேர் எந்தெந்த மாநிலத்தில் வந்து ஓட்டுறாங்க, ஆந்திரக்காரன் கர்நாடகாரன் எல்லாமே வந்து ஓட்டுறாங்களே தவிர இப்போ தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஆட்டோ ஓட்டல எல்லாமே ஓட்டுறாங்க. அதனால் வந்து ரூட்டு தெரியும். இங்கே சிட்டியில் போகிறவங்க எங்களுக்கு ஆட்டோ வரங்க தெரியாது, ஏரியாவே கிடையாது. எந்த ஏரியாவில் கூப்பிட்டாலும் எந்த தெரு கேட்டாலும் எங்களுக்கு தான் அட்ரஸ் தெரியும். அதே மாதிரி பகலில் ஒரு ரூட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரேட்டும், அதே ரூட்டை ஒரு ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே போகிறாங்கன்னா அதுக்கு வேற ஒரு ரேட்டும் அதிகமாக சொல்கிறதா மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்கன்னா போயிட்டு இப்போ நார்மலாக ஒரு டிஃபன் சாப்பிட்றாங்கன்னா நான் தள்ளுவண்டியில் சாப்பிட்டா 40 ரூபாவில் முடிச்சிடுவேன். இவங்க போய் சாப்பிட்டாங்கன்னா மினிமம் 160 அப்படியே 200 ரூபா வச்சுட்டு அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ எங்ககிட்ட வண்டி தான் இப்போ நான் 100 ரூபாய் கேட்டால் அவங்க நான் 60 ரூபாய்க்கு போவாங்க. ஓலாவில் என்னங்க 60 ரூபா தான். ஓலாவில் வந்து அவனுக்கு கமிஷன் வருது. இப்போ நாங்கள் யார்கிட்ட கமிஷன் கேட்போம்? இப்போ நைட்டில் போகிறோன்னா எங்களுக்கு சுற்றி பகல்லே சவாரி ஆகும்போது நைட்டில் ஒன்றுமே இருக்காது. அதாவது லக்கு கிடைச்சா லக்கு, இல்லைன்னா அவ்வளோதான். டீசல் விற்கிற விலைக்கெல்லாம் இப்போ டீசல்லாம் கிடையாது, எல்லா வண்டியும் மோஸ்ட்லி வந்து எல்பிஜி தான், எல்பிஜி சிஎன்ஜி கேஸ் தான், எல்பிஜி சிஎன்ஜி. டீசல் பெட்ரோல்லாம் எந்த ஆட்டோவும் வரதில்லை. சரி, இப்போ ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு ரைடு போகிறீங்க, ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு சவாரிக்கு போகிறீங்க, அதில் உங்களுக்கு டீசல் காசுலாம் போக இல்லை கேஸ் காசுலாம் போக எவ்வளோ லாபம் நிற்கும்? 150 ரூபா போட்டால் நான் எப்படியா தான் மினிமம் ஒரு 600 ரூபா ஓட்டணும். ஆனால் இப்போ வந்து 350 ரூபா 400 ரூபா தான் ஓட்ட முடியும். அந்த 400 ரூபா போயிட்டு மறுபடியும் 150 ரூபா போடணும். அப்போ எவ்வளோ நிற்கும்? 250 ரூபா நிற்கும் எங்களுக்கு. உழைப்பாளர்கள் தினம் அதுவுமா உழைச்சி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது. அதனால நீங்களும் ஒரு குட்டி பிரேக்குக்கு போயிட்டு வந்துடுங்க. இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாபமா பாரமா.
வெல்கம் பேக் டு நிகழ்ச்சி லாபமா பாரமா. இப்போ அடுத்து எந்த வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போக போறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஆர்வத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, சட்டுன்னு போயிடலாம். மார்க்கெட் வந்திருக்கீங்களா? என்ன வாங்க வந்திருக்கீங்க? பழம் வாங்க முடியல, காய் வாங்க முடியல, அரிசி வாங்க முடியல, ஒரு விலை வாங்கி அரிசி வந்து 50 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா அப்படி கிலோ. அரிசியா? அரிசி 1 கிலோ வாங்கி சாப்பிட முடியல. காய் விலை அதிக ரேட்டு, வெங்காய விலை அதிக ரேட்டு, இன்னும் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் கம்மி, அதுவும் ரேட்டு 100 ரூபாயில் 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா வாங்கி சாப்பிட முடியல. நீங்க விற்கிற பழத்திலேயே ரொம்ப பார்க்கும் போதே பிரைட்டா தெரியறது இந்த கிர்னி பழம் தான். ஸோ இப்போ இது வந்து சீசன் வேற இல்ல, சம்மருக்கு கிர்னி. ஆமாம். எவ்வளோ ரேட்டு போகுது ஒரு கிர்னி? அங்கே வந்து எங்களுக்கு 13 ரூபா போடுவாங்க கிலோ. அங்கே எடுத்த விலை தான் சொல்ல முடியும். 5 ரூபா போடுவாங்க, 20 ரூபா போடுவாங்க. குவாலிட்டி நல்ல தரமான குவாலிட்டியாக பார்த்து, லாரியில் வந்து புது சரக்காக பார்த்து, கஸ்டமர் வந்து நோய் நொடி இல்லாத நல்ல மாதிரியாக அவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ இந்த ஒரு கிர்னி எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறீங்க? அதுன்னா 20 ரூபாய் கொடுப்பேன், 5 ரூபாய் கொடுப்பேன். ஒரு கிர்னி விற்றா எவ்வளோ லாபம் கிடைக்கும்? என்னன்னா ஒரு கிர்னிக்கு 1 ரூபாய் கச்சை விட போதும். போதுமா? போதுமே. சொந்த வீடு தான் இல்லை, வாடகை வீட்டுக்கு அது போதாதா 1 ரூபாய் கச்சா? அப்ப நம்ம கடையில வாங்குற கஸ்டமர்ஸ் நல்லா இருந்தா போதும். நல்லா இருந்தா போதும். அவங்களுடைய வாழ்க்கை தான் எங்க வாழ்க்கை. சூப்பர்ங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்களுடைய எதிர்காலம் தான் எங்களுடைய எதிர்காலம். வாங்குறவங்களுக்கு ஒரு அளவுல கொடுக்க மாட்டேன், ஒரு எலி கச்சத்தை கொடுக்க மாட்டேன். நிச்சயமா இதே மாதிரி உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையும் நல்லபடியா எல்லாருமே நல்லபடியா இருக்கணும். ஆமா, எல்லாமே நல்லா இருக்கணும். சூப்பர். இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு இந்த திராட்சையோட விலை எப்படி இருக்கு? விலை வந்து நார்மலாக இருக்குது. எவ்வளோ இப்போ ஒரு கிலோ திராட்சை? 1 கிலோ 100 ரூபா. 1 கிலோ 100 ரூபா. எவ்வளோ எடுத்துட்டு வருவீங்க காலைல வரும்போது? எவ்வளோ வியாபாரம் ஆகும்? இப்போ வந்து வியாபாரம் டல்லு. ஏன்னா வந்து இப்போ சுரங்கப்பாதை தோண்டிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருந்தது. சுரங்கப்பாதை தோண்டினாலும் வியாபாரம் வந்து கம்மியாகுது. இப்போ 1 கிலோ 100 ரூபாய்க்கு இந்த திராட்சை விற்பேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்க? ஒரு ட்ரே வந்து 800 ரூபா. ஒரு ட்ரே 10 கிலோ சொல்றாங்க, ஆனால் 10 கிலோ இருக்காது. ஒரு ட்ரேவை வித்தா எவ்வளோ லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? இன்னும் ஒரு 100 ரூபா கிடைக்கும். 800 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய் லாபம் கிடைக்குமா? 10 கிலோ சொல்றாங்க, ஆனால் 10 கிலோ இருக்காது, 9 கிலோ தான் இருக்கும். 10 கிலோ இருந்தால் ஒரு 200 ரூபா கிடைக்கும். ஆனால் இப்போ 10 கிலோ அவங்க எடுத்துடுறாங்க, ஒரு 1 கிலோ அவங்க எடுத்துப்பாங்க. அதில் எங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா கிடைக்கும். அதுபோல் ஒரு 5 ட்ரே, இது ஒரு 2 ட்ரே, எல்லாத்துலேயும் ஒரு 10 பொருள் விற்றா ஒரு 1000 ரூபா கிடைக்கும். சரி, எங்க இருந்து இந்த காய்லாம்? கோயம்பேட்ல இருந்து தான் வரும். கோயம்பேட்ல இருந்து தான். இப்போ அங்க இருந்து வாங்கும் போது ஒரு ரேட்டுக்கு வாங்குவீங்க, இங்க மக்கள் கிட்ட விற்கும் போது ஒரு 20 ரூபா 30 ரூபா அதிகமா சொல்லி தானே விற்பீங்க? மாதிரிலாம் விற்க மாட்டோம், கரெக்டான ரேட் தான் விற்போம். அப்படியா? எவ்வளவு ரூபாய்க்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு ரூபாய்க்கு இந்த உருளைக்கிழங்கு வாங்குறீங்க? உருளைக்கிழங்கு எனக்கு தெரியாது, எங்க பையனுக்கு தான் தெரியும். ஆனா நாங்க விற்கிறது வந்து நாங்க 30 ரூபா 35 அந்த மாதிரி அவங்க சொல்ற ரேட்டுக்கு நாங்க விற்போம். அதுலேருந்து ஒரு 5 ரூபா தான் வரும். 10 ரூபாயிலேருந்து 5 ரூபாய் லாபம் கிடைக்கும். 5 ரூபா. அந்த இடம்லாம் நிறைய அதிகமாக போகுது இல்லையா, அதனால 5 ரூபா 10 ரூபா அது மாதிரி தான் வரும். ஓகே. எல்லா காய்க்கும் அதே ப்ரொசீஜர் தானா? இதை நாங்கள் இப்போ இந்த ஒரு காய் எடுத்து வந்தோன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டு காலி பண்ணிடுவோம் காயெல்லாம். ஹாட்டா அடிக்கிற வெயில்ல இப்போ கூலா ஒரு விளம்பர இடைவேளை எடுத்துக்கலாம். இணைந்திருங்கள். இது லாபமா பாரமா? வெல்கம் பேக் டு அவர் நிகழ்ச்சி லாபமா பாரமா. அவாடா, 2 பக்கமும் நிறைய பேர்கிட்ட பேசணும். வியாபாரிகள் பக்கமும் சரி, மக்கள் பக்கமும் சரி, நியாயம் இருக்கு. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? வியாபாரிகளுடைய கஷ்டம் அவங்க இடத்துல இருந்து பார்க்கும் போது தான் தெரியும், கரெக்டா? சரி, அவங்க இடத்துக்கு போய் பார்ப்போமே. அவங்க இடத்துல அவங்கள மாதிரியே அவங்க வியாபாரத்தை நம்ம எடுத்து பண்ணா எப்படி இருக்கும்? சரி, ஒரு நாள் வித் வியாபாரிகள் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்குள்ள தான் இப்போ போக போறோம். வாங்க.
2 மீன் வாங்கினா 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். வாங்க வாங்க, ரோஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. பூவாமா என்ன பூ வேணும் உங்களுக்கு? மல்லியா? 5 முழம் 100 ரூபாய். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். 5 முழம் 100 ரூபாய். 50 ரூபாய்க்கு கொடுத்துடலாமா? ஒரு 2.5 முழம் போடணுமா அப்போ? எங்க இருக்கு பிகினி? என்ன வாரம் வாரம் வருவீங்க? போன வாரம் ஆளையே காணோம். வாரம் வாரம் வாங்க மேடம். குமாரி அக்கா கடையில வந்து பூலாம் என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். நிறைய வகைகள் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வகைகள் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்த வாரம் வாங்க, நிறைய ஸ்பெஷல் ஐட்டம். 300 ரூபாய். இன்னைக்கு நம்ம குமாரி அக்கா கடைக்கு வந்து அவங்களோட இந்த ஒர்க்கை கொஞ்சம் அப்படியே கத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணதுல 300 ரூபாய் வந்து லாபம் சம்பாதிச்சிருக்கோம். பூ கட்டுறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டாஸ்க்குங்க, கண்டிப்பா இட்ஸ் அன் ஆர்ட் தான். அதனால ஒவ்வொரு பூ வியாபாரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட் தாங்கக்கா. 300. வாங்கம்மா வாங்க. கேரட்டு, வெண்டைக்காய், பீன்ஸ், கத்திரிக்காய், அவரைக்காய், மாங்காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெங்காயம், தக்காளி என்ன வேணுமோ வந்து வாங்குங்க. உருளைக்கிழங்கா எவ்வளவு வேணும்? 2 kg உருளைக்கிழங்கா? ஓகே, போட்டுடலாமா? ஓகே. 2 கிலோ. ஓ, என் கை இருக்கிறதுனால அப்படி இருக்கா? ரைட்டு. 2 கிலோ உருளைக்கிழங்கு எவ்வளோக்கா? 60 ரூபா. 60 ரூபா வச்சிருக்கீங்களா? 60 rupees கொடுங்க. சூப்பர். நம்ம வந்தோம் அக்கா கடையில வந்து கூவி கூவி வியாபாரம் பண்ணதுல ஒரு 60 ரூபா லாபம் சம்பாதிச்சிருக்கோம். இது இப்போ அவங்க கிட்ட கொடுத்துடலாம். என்ன சார் வேணும்? என்ன பழம் வேணும்? திராட்சையா? கருப்பு திராட்சையா பச்சை திராட்சையா? பச்சை திராட்சை எவ்வளோ சார்? 1 கிலோ. 1 கிலோ இன்னும் ஒரு 20 ரூபா. 1 கிலோவா? 1 கிலோவா? 1 கிலோவா? கொத்து கொத்து எடுக்குமா? அரை கிலோ தான் இருக்கு. ஒரு 200 கிராம். ஆ, 1 கிலோ. எவ்வளோ சொன்னீங்க? 1 கிலோ 120 ரூபா. ஒரு 100 ரூபா கொடுக்குறாரு. 120 ரூபா கொடுங்க 1 கிலோ. இதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏற்றுமதி இறக்குமதி அதை பாதுகாத்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தானே கொடுக்குறோம். 120 ரூபா கொடுக்கலாம்ல? ஆ, அப்படியே போட்டு அப்படியே அவங்களால வராது. இப்படிதானே? $120 1 கிலோ பச்சை திராட்சை. ஆனால் அவர் பேரம் பேசி 100 ரூபாய்க்கு எங்கள் கிட்ட வாங்கிட்டு போயிருக்காரு. பட் ஸ்டில் ஓகே, சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும். இந்தாங்க சார். வாங்க சார் வாங்க. என்ன மீன் வேணும்? வவ்வால் 500 ரூபாய் சார் ஒரு மீன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சார். கடல்ல காலையில் தான் சார் பிடிச்சி எடுத்துட்டு வந்தோம். இங்க பாருங்க, உயிரோட கூட இருக்கு பாருங்க. 500 ரூபாய் சார் ஒரு மீன். 2 மீன் வாங்கினா 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். போட்டலாமா? 800 ரூபா போட்டுக்கோங்க. 800 ரூபாய் ஓகேவா? என்ன மீன் வேணும்? பாறை மீன் எவ்வளவு வேணும்? ஆமா, போட்டுலாமா? பார்க்க வஞ்சர மாதிரி இருக்குல்ல, வஞ்சரம் டேஸ்ட் தான் கொடுக்கும். போட்டுடலாமா? வஞ்சரம் தான் வேணுமா? இது ஏரி வவ்வாலு, இது கடல் வவ்வாலு. எந்த வவ்வாலு உங்களுக்கு வேணும்? 500 ரூபாய் கொடுங்க. ஒரு மீன் 500 ரூபாங்க. 200 ரூபாய்க்கு மீன் தலை கூட வராதுங்க. இது எடுத்துக்கோங்க. மத்தி 1 கிலோ 200 ரூபாய். ஏரி வவால் போட்டுறவா? கடல் வவால் 500, இது 200 ரூபாய் தான். ஒரு மீன் போட்டுடலாம். வெயிட்லாம் போட வேணாமா? 1 கிலோ இருக்கு, போட்டுடலாம். மேடம் கிட்ட கொடுத்துருங்க, காசு கொடுத்துருங்க. இந்தாங்க. அதில் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, பொரிச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சரிங்களா? பாடா எவ்வளோ நேரமாக கூவி கூவி மக்களை கூப்பிட்டு கடைசியாக ஒரு கஸ்டமர் மனசார வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க குழம்பு வச்சு சாப்பிட்டு குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். எப்படியோ 200 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். பாருங்கள், இதில் உழைப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னு. கடின உழைப்பு, ஆனால் அதுக்கு கிடைக்கிற ஊதியம் வந்து ஒரு அளவுக்கு தான். ஸோ இவங்க கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ ரேட் வச்சு விற்கிறாங்கன்னு நம்ம நினைக்காம அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் உழைப்பாளர்கள் தினம் வாழ்த்துக்கள்.
ஹாப்பி உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினங்களுக்கு வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். மே தினம் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அனைத்து உழைப்பாளி ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து உழைப்பாளிகளுக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு நான் சொன்னேன் எல்லா கதைக்கும் 2 பக்கம் இருக்கணும். அதோடைய மறு பக்கத்தை தான் இன்னைக்கு நான் கூடவே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேனே சொல்லலாம். ஒரு நாளே என்னால் இந்த ஒரு களத்தில் தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உழைப்பில் அவங்களுடைய வியாபாரத்தில் இவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் அந்த ஒரு அருமையான பொருட்களை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு நாள் ட்ராவல் பண்ணும் போது தான் எனக்கே இந்த ஒரு விஷயம் புரிய வந்திருக்கு. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இதை புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். என்றும் உழைப்பே துணை.